கிறிஸ்மஸ் குப்பைகள், ஓஹோ கிறிஸ்மஸ் குப்பைகள், கிறிஸ்மஸ் குப்பைகள், ஆஹாஹா கிறிஸ்மஸ் குப்பைகள், கிறிஸ்மஸ் குப்பைகள். விருட்டு வித்துண்டீங்களு குப்பைக்கு என்ன வலிக்கையா போகுது? நான் நல்லா தான் தூக்கேன். என்கிட்ட வம்பிழுக்காம உம்மால இருக்க முடியாது. நான் என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு கூட்டி பேசு. வாண்ட போய் சொன்ன பாரு. என்ன சுபமா ரொம்ப டயர்ட் ஆயிட்ட போல இருக்கு. இருக்காதா பின்ன, மணி 10 ஆகுதுல்ல. என்னது 10 ஆயிட்டா? சரியா போச்சு, வா போய் சாப்பிட்டுக்கிறோம். சோளமக்கா இட்லி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்பா சை. எக்கா போதும். நல்ல குழைச்சி சாப்பிடணும். ஏக்கா இங்கே ஊற்றுங்க. ஏ அந்த தண்ணியை எடு. மச்சான் அந்த நடுத்தர் வேலை முடிச்சா? அது எப்படி அதுக்குள்ள முடியும்? அதுவும் இவ்வளவு வச்சுக்கிட்டு என்னையே குறை சொல்றார். நான் என்ன செய்வேன்? ஆமா 2 பேரும் சண்டை போட்டு பாதி நேரத்தை வச்சிருவிய. சாப்பிடும்போது என்னப்பா பேச? சாப்பிடுங்க முதல்ல. இந்த ஆளும் மற்ற நாள் மாதிரி இருக்காது. கிறிஸ்துமஸ் குப்பை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எக்கா பொங்கல் குப்பை மாதிரி இருக்காது. மாடத்தி சொல்றது சரிதான். கரும்பு கிழங்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குப்பை சேர்ந்துரும். ஆனா இந்த கிறிஸ்துமஸ் குப்பை கொஞ்சம் சூப்பரான குப்பை. குப்பையில என்ன சூப்பரான குப்பை? நான் ஓன்ட்ட பேசல, மாப்பிள்ள கிட்ட பேசுறேன். பேசாம தின்னு. எக்கா கொஞ்சம் சாம்பார் ஊத்து. ஏட்டி சாம்பாரை பார்த்து தின்னு. இது கடலை மாவு சாம்பார். சும்மா வயிற்ற புரட்டி கட்டி போட்டுற போகுது. அது வேறையா? பரவாயில்ல ஊத்து. மாப்பிள்ள ஞாபகம் இருக்கா? போன வருஷம் கிறிஸ்துமஸ் குப்பையில சூப்பரான ஐட்டம் கிடைச்சு. ஓ அந்த கேக்கு டப்பால 4 கேக்கோட குப்பையில கிடந்தது, அதை சொல்றியா? அதை விட பெரிய ஐட்டம் ஒரு சரவெடி வெடிக்காம அப்படியே தூக்கி போட்டிருந்தாங்களே, அதை சொல்றாரு. ஒருத்தக்கு தலன் கலந்துச்சு. கேக்கும் இல்லை, அது மாப்பிள்ளைக்கும் எனக்கும் இடையில உள்ள சஸ்பென்ஸ். மாப்பிள்ள அந்த ஐட்டம் சுமார் 2000 ரூபா இருக்காது. இப்படி என்னவே கிடைச்சிச்சு? தங்கம் கிங்கம் அப்படி என்ன மாமா கிடைச்சிச்சு? என்கிட்ட காமிக்கவே இல்லை. ஏல அது உனக்கெல்லாம் புரியாது. மாப்பிள்ள இவ்வளோ சொல்லாட்டா தொடர்ந்தாலும் உயிர் எடுப்பாளுவேன். ஏமா அது ஒன்றும் இல்லை, ஒரு பாரி சரக்கு பாட்டில். ஓ உங்க மேட்ரு குடிக்கிற ஐட்டமா? என்னது கிறிஸ்துமஸ்க்கு கிறிஸ்தவங்க குடித்தாங்களா? கும்பிடுவாங்க. வடைய தின்னு முதல்ல. எக்கா இவங்க என்ன சொல்றாங்க? ஆமா டீ கிறிஸ்தவங்களும் குடிப்பாங்க. அதுவும் கிறிஸ்துமஸுக்கு கொஞ்சம் ஓவரா தான் குடிப்பாங்க. சை என்ன சை, அவங்களும் மனுஷங்க தானே. சந்தோஷமா இருக்கும்போது சரக்கடிக்கிற தப்பா? ஏசுநாதர் குடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஏசு வந்த வீட்டுல குடி இல்லைன்னு என் மாமா வேற பாட்டு படிச்சான். எம்மா எல்லாம் பேச்சளவு தான் இருக்கும். ஆனா ஏசுனா சொல்றது யார் கேட்கா? எப்படியோ போறானுங்க. கிறிஸ்மஸ் குப்பையில வெடி, கேக்கு, அலங்கார பேப்பரு, தாத்தா பொம்மை, இன்னும் என்னென்னமோ கிடக்கும். எவன் எப்படி போனா நமக்கு என்ன சுப்பு சொல்ற? சரியா சொன்னீர் மச்சான். நம்மளும் குப்பையில கிடக்கிற நல்லதை பிறகுவோம். நம்ம பிள்ளைகள்கிட்ட கொடுத்து நம்மளும் ஒரு குட்டி கிறிஸ்மஸை ஜாலியா கொண்டாடுவோம். எப்படி? சிங்கிள் பெல்ஸ் பாட்டு படிச்சுக்கிட்டா? ஏட்டி மேஸ்திரி அந்த வாரம் வந்தா காலுன்னு கணிப்பான். சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு கைய கழுவு. ஆமாத்தா அந்த கோண மண்டே என்ன பாடுபடுத்துறான். ஏலா மேலத்தூர் குப்பையை முடிச்சுட்டு வந்திருக்கலாம்ல, பாதியில் போட்டு வந்துட்டா? 10 மணி ஆயிட்டுல, 2 இட்லியை பிச்சு போட்டுட்டா தெம்பா வேலை செய்யலாம்ல. அதான் மேஸ்திரி கவலைப்படாதிரும். மதியம் 2 மணிக்குள்ள எல்லா வேலையும் டான்னு முடிஞ்சிடும். அம்மா மாடத்தி, நான் வரும்போது என்னை பற்றி ஏதோ பேசுகிற மாதிரி இருந்துச்சே. மேஸ்திரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். ஆமாம், நீ என்னை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்ப. சரி மாசம் நிற்காம வேலையை பாருங்க. சோலையம்மா நீ 3ஆவது தெருக்கு போ. சரி மேஸ்திரி. உட்கார்ந்தது போதும், எந்திரிங்க.
நான் சொன்னேன்ல கோணம் வந்தேன். என்ன முணுமுணுக்க? ஒன்றும் இல்லை மேஸ்திரி, வாங்க சீக்கிரம் கிளம்பி போவோம். இது பொம்மை கையா நெசக்கையா? நெசக்கையா? ஐயோ, யாரு கையை வெட்டி கொண்டு போட்டுருக்காங்களே, ரத்தம்லாம் வருதே. கடவுளே, ஆத்தி, அட கடவுளே, யாரு கையை வெட்டி கொண்டுங்க போட்டுருக்காங்களே. சொடல எசைக்கு மச்சான், சோலையம்மக்கா சத்தம் போட்டு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல. நாய்க்கு கடிச்சிட்டோ பதறிட்டே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏண்டி சோலை மக்கா ஏதோ பதட்டத்தோட கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, உனக்கு கேட்டுச்சா? ஆமா கேட்டுச்சு. என்னாச்சுன்னு தெரியலையே. வா மச்சான், ஒருவேளை லட்டு கடிச்சிருக்குமோ? தலையெழுத்து, வா. சீக்கிரம் ஓடி வா. குப்பையை ஒதுக்கிட்டே இருந்தானா ஒரு கை தெரிஞ்சிச்சு. உம்மா கையோன்னு பார்த்தேன், அது உண்மையான மனுஷன் கை. கையெல்லாம் ரத்தமா இருக்கு. அப்ப இப்பதான் யாரோ வெட்டி கொண்டு போட்டிருப்பாங்களோ. மச்சான், ஏதாவது போலீஸ் கேஸ் ஆயிரும், வாங்க ஓடிடுவோம். மாப்பிள்ள சுப்பமா சொல்ற சரிதான், சத்தம் கட்டாம இடத்த காலி பண்ணிடுவோம். காத்தே, இங்க ஒரு கால் கிடக்குது. என்னது காலா? ஆமா, காலுதான். யாரோ ஒருத்தருடைய கையும் காலையும் வெட்டி போட்டு எவனோ ஒருத்தன் ஓடிட்டான்னு நினைக்கிறேன். நமக்கு எதுக்கு வீண் வம்பு, வாங்க போகலாம். கொஞ்சம் கவனிங்க, யாரோ முணங்குற மாதிரி சத்தம் கேக்கு. ஆமா. அட, யாரையோ உயிரோட புதைச்சு வச்சிருக்க மாப்ள. வா வெளியே இழு பாப்போம். எப்பா, இவர் நம்ம சண்டை கிளாஸ் அக்காவுக்கு சொந்தக்காரரு. என்னடி உளர்ற? ஆமாண்ணே, மாடத்தி வளரல. இந்த ஆள் போட்டோவை சண்டை கிளாஸ் அக்கா வீட்டுல நானும் பாத்திருக்கேன். என்ன மச மசன்னு பேசிக்கிட்டு, குடிக்க தண்ணீர் கொடுங்க. ஐயா, உங்க வீடு எங்க இருக்கு? மாப்ள தூக்கு, ஒரு ஆட்டை பிடிச்சி சண்டையில சாக்கா வீட்டுக்கே கொண்டு போயிருவோம். எனக்கு இதான் சரின்னு படுது. பார்த்து இடிச்சிடாம. கைய மடக்குங்க. எசக்கி, நீயும் ஆட்டோல ஏறு. எமோ எமோ எமோ, டீச்சர் அம்மா இருக்காங்களா? ஹலன், வெளியே யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, யாருன்னு பாரு. இந்த வாரேன்ப்பா. எப்பா, குப்பைக்காரங்க வந்திருக்காங்க. கிறிஸ்துமஸ் காசு கொடுத்துட்டீங்கல்ல? 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டாமா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு வேற பலகாரம் வாங்கிட்டு போனாங்க. இன்னும் என்னவா? நானே போய் கேக்குறேன். நான் சொன்ன பாத்தியா, அந்த இருக்கு பாருங்க அந்த ஆள் போட்டோ. என்ன எல்லாரும் பெரிய கூட்டமா வந்திருக்கீங்க? அம்மா, அவங்க சொந்தக்காரர் ஒருவர் குப்பைக்குழியில அடிபட்டு கிடந்தாங்க. என்னது? ஏன் சொந்தக்காரரா? என்ன உளறீங்க? ஏமா, அந்த போட்டோல இருக்காங்க பாருங்க அந்த ஆளு. என்ன பேசுறீங்க எல்லாரும்? இப்ப அந்த ஆள் எங்க? ஆட்டோல தாமா இருக்காரு. என்னது? ஆட்டோலையா? அடக்கடவுளே, இவர் ஜீசஸ்ல? இவர் உங்களுக்கு சொந்தக்காரர் தானே? முதல்ல இவர் ஆட்டோ விட்டு இறக்கி வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. அப்பா, முதல்ல யார் இவரை பார்த்தது? பாவம், ரொம்ப முடியாம இருக்காரு. முதல்ல நான் தாமா பார்த்தேன். முதல்ல ஒரு கையை மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் உங்களை சத்தம் போட்டு கூப்பிட்டேன். நாங்க வந்து பார்த்தா நிறைய காலி சரக்கு பாட்டிலு, கேக்கு டப்பா, அப்புறம் டெக்கரேஷன் பேப்பர் இதெல்லாம் போட்டு அந்த குப்பை கடங்குல கிடந்தாரு. மாடத்தி தான் காலை பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது முழு ஆளையும் போட்டு மூடி வச்சிருக்காங்க. இவர் உங்க சொந்தக்காரராமா? இவர் போட்டோ அங்க மாட்டி வச்சிருக்கீங்க. இவர் ஏன் சொந்தக்காரர் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் சொந்தக்காரரு. என்னது, நம்ம சொந்தக்காரரா? ஆமா, கிறிஸ்தவங்க கும்பிடுற இயேசு இவர்தான். அப்புறம் ஏமா அவரை குப்பையில தூக்கி போட்டீங்க? கடவுளை யாராவது குப்பையில போடுவாங்களாமா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமானதுதான். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுற கிறிஸ்தவங்களாலதான் அந்த கிறிஸ்துவே அவமானப்படுத்தப்படுறாரு. குடிக்கிறது, கும்மால அடிக்கிறது, திங்கிறது தான் கிறிஸ்துமஸ் நினைக்கிறாங்க. உண்மையான கிறிஸ்துமஸ் உள்ளத்துல இயேசு பிறக்கிறது தாங்கிறத மறந்து போயிடுறாங்க.
அப்போ உண்மையான கிறிஸ்தவங்க குடிக்க மாட்டாங்களாமா? மாட்டான். அப்போ உண்மையான கிறிஸ்தவன் காசை வீணாக்க மாட்டானாமா? மாட்டான். நீங்க சொல்ற அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க எங்க இருக்காங்க? கிறிஸ்தவத்துல அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியையின் கேள்விக்கு பதில்தான் என்ன? எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். ஆனால் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பல காரியங்களை பெரிதாக நினைக்கிறோம். உதாரணமாக வண்ண வண்ண விளக்குகள், விதவிதமான ஸ்டார், இன்னுமாக அலங்கரிப்புகள், தெருக்களை அலங்கரிப்பது, வீடுகளை அலங்கரிப்பது, விதவிதமான ஆடைகள், இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். ஆனால் இயேசு குப்பையாகவே எண்ணப்படுகிறார். ஆனால் இந்த ஆண்டிலே இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்கள். மற்றவைகள் எல்லாம் வெறும் குப்பைகள் என்று எண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் பிறக்க அனைவரும் இடம் கொடுங்கள். அப்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவைகள் அனைத்தும் கிறிஸ்துமஸ் குப்பைகள் தான். கிறிஸ்மஸ் குப்பைகள், ஓஹோ கிறிஸ்மஸ் குப்பைகள், கிறிஸ்மஸ் குப்பைகள், ஆஹா கிறிஸ்மஸ் குப்பைகள், கிறிஸ்மஸ் குப்பைகள்.